ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே பார்த்தீங்கன்னா சுடி வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து வீட்டுக்கு வந்துருந்துச்சு. சரி, லைனிங்லாம் வாங்கிட்டு வந்து அதை தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளே நமக்கு தச்சு போடுறது அது ஒரு தனி சந்தோஷம்தான். நான் வந்து எந்த கிளாஸுமே போகல, நானே தான் கற்றுக்கிட்டேன் யூடியூப் பார்த்துட்டு. ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்தளவுக்கு ஃபினிஷிங் வரலைன்னாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது நான் தச்சு போடுறது. எங்கே வெளியே கொடுத்து தச்சு அதுக்கு அமௌண்ட்டு கொடுக்கணுமே அப்படின்றதுக்காகவே நானே தச்சு நான் போட்டுக்குவேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். எனக்கு நானே தச்சுட்டு நம்ம வந்து டிசைனாக தச்சு போட்டுக்கலாம். நம்ம ஒரு நாட் வைக்க சொன்னால் கூட அதுக்கு தனியாக பார்த்திங்கன்னா 50 ரூபா கேட்பாங்க. நம்மளே தச்சுக்கிட்டா நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இல்லையா? அதனால தான் நானே ரெடி பண்ணிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். பாப்பாங்களை கூப்பிட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் போல். இன்றைக்கி என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியல. மிஸ்ஸு வந்து தினமும் எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இசை வந்து இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா, கிளாஸில் வந்து உட்கார மாட்றா, சொல்லி கொடுக்குறத சொல்ல மாட்றா, நீங்கள் போயிட்டு வீட்டில் வந்து சொல்லுங்கள், மிஸ்ஸு சொல்கிறத சொல்லணும், அமைதியாக உட்காரணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் என்னமோ சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் கிளம்பிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் போயிட்டு வந்தேன். போனால் அதே கம்ப்ளைண்ட்டு தான், தினமும் ஒரே கம்ப்ளைண்ட்டு தான். கிளாஸில் வந்து அமைதியாக உட்கார மாட்றா, அங்கே இங்கே சுற்றிட்டே இருக்கா கிளாஸ் உள்ளேயே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் பெரிய பொண்ணு வந்து ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஒன்று கூட வந்ததே கிடையாது. இசைமா தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி, ஓகே, குழந்த அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் போக போக தெரிந்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் வந்து சொல்லி பார்த்தேன். அவள் கேட்குற மாதிரி இல்லை, திரும்பவும் அப்படியே தான் இருக்கா. சரி, ஓகே, குழந்த விட்டு பிடிப்போன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். திவ்யா பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசில் கூட அவள் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாள். நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து கேட்பா. ஒரு பொருள் கேட்டானா, நம்மக்கிட்ட காசு இல்லை, அம்மா கிட்ட காசு இல்லைடா, நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் அமைதியாகிடுவா. ஆனால் இசை வந்து அப்படி கிடையாது. இது வேண்டும் அப்படின்னா அதை வந்து அப்போவே வாங்கி கொடுத்துடணும். அப்புறம் ஒரு வழியாக ஸ்கூல் போயிட்டு பாப்பா 2 பேரையுமே கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். கூப்பிட்டுட்டு வந்த பிறகு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். த்ரெட்டிங் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்லாம் முடி வந்து வளர்ந்துருந்ததுனால சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிடுறேன். வெளியே போயிட்டு பண்ணுறதே கிடையாது. நானே செல்ஃப் த்ரெட்டிங் தான் பண்ணிக்கிறேன். எப்பவும் நம்மளே வந்து லவ் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி நம்ம எப்பவுமே நம்மளை வந்து கொஞ்சம் தனியாகவே கவனிச்சிக்கணும். பாப்பாலாம் பிறந்திருந்தப்ப சரியாக என்னை நான் வந்து கவனிச்சிக்கிறதே கிடையாது. இப்போ 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டதுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் வந்து என்னை கவனிச்சிக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தைச்சி நான் போட்டுக்கிறேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த சுடி போட்டதுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நம்மளே ஸ்டிச் பண்ணி போடுறதுனாலே அது ஒரு சந்தோஷம்தான். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.